தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சைக்கிள்லையோ இல்லை கார்லேயோ இல்லை பைக்லையோ இந்த மாதிரி வித்தை காட்டுவாங்க. ஏன் பஸ்ஸில் கூட பஸ் டே அப்படிங்கிற பேரில் வித்தை காட்டுவாங்க. இது எல்லாமே தன்னுடைய திறமையை எங்கே காட்டுறது அப்படின்னு தெரியாத நேரத்தில் இளைஞர்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் தான் அந்த மாதிரி அட்ராசிட்டியாக மாறும். அது மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சில அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க சைக்கிள்லேயே. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ காட்சிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இன்னொரு புறம் இந்தியாவினுடைய 3000 வீரர்கள் ரஷ்யாவோடு கூட்டு. இது என்னடா இது LC-112 கூட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ரஷ்ய படையில் இந்தியர்கள் சேர போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த 3000 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கைக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம், டீட்டெயில்டாக பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம். இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை. சினிமாட்டோகிராஃபி பிளஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்? கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தொடர்ச்சியாக பாகிஸ்தானை பற்றிய செய்திகளும் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளும் இங்கே செய்திகளாக மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்களை பற்றிய செய்திகள் உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கும்போது இந்தியா என்ன நினைக்குது அப்படிங்கிறதையும் பத்திரிகையாளர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு. ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ட்ரம்ப் பாகிஸ்தானையும் ஆசிம் முனீரையும் எங்கே பார்த்தாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். அவர் பாகிஸ்தானுக்கு பயணம் கூட போகிறாரு. ஏன்? ஈரானுக்கு இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை பேசி தீர்த்து அதில் பீஸ் டீலில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்தால் அவர் பாகிஸ்தானுக்கு போவார்னு நான் சொல்லியிருந்தேன். இதையே ஒரு செய்தியாளர் கொஸ்டினாக வச்சு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுல பாகிஸ்தான் வகிக்கக்கூடிய பங்கை இந்தியா எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கொஸ்டின். இது தொடர்பாக நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் சைடில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கள்கிட்டையும் எளிய முறையிலான பதில் அதுக்கு இருக்குது. மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது வெஸ்ட் ஏசியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இந்தியாவும் கவனமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. இது தொடர்பாக ஃப்யூச்சரில் பதிலளிக்கப்படும் அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிட்டார் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ப்ராப்ளம் அவ்வளோ எளிமையாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எல்லை தாண்டிய சில ஆக்கிரமிப்புகளும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. சீனாவினுடைய அதிரடியான நடவடிக்கைகளால் இப்போ ஈரான் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் கிட்ட ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சில உரையாடல்களையும் தொலைபேசியில் நடத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அமெரிக்காவை பார்த்து அவங்க சொல்லியிருப்பதாக இப்போ ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்னா, சும்மா எங்களை எரிச்சலாக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் ட்ரம்ப் ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கார் பொதுவெளியில். அமெரிக்காவினுடைய சீண்டலுக்கு ஆபத்தான விளைவுகள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய காட்டமான பதிலாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது பொதுவெளியில் யாரும் பேசலை. தனிப்பட்ட முறையில் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் நடக்கும்ல, அதுதான் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருந்ததுல தான் இதை நம்ம செய்தியாக பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே ஈரான் ஒரு உடன்பாட்டுக்கு வரலை அப்படின்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். அப்படின்னா என்ன? நான் தொடர்ச்சியாக போர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. அப்போ கியூபாவோட ப்ராஜெக்ட்டு அது அப்புறம் வச்சுக்கலாம், இப்போ ஈரான் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய முடிவுகள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. இனிமே தான் பார்க்க போகிற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படிங்கிற கதையாக ஸ்வீடனுடைய மன்னர் ஒரு பக்காவான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கார். ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி, அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறார். ஜெலன்ஸ்கி கை கொடுக்க ட்ரை பண்ணுறார். ஆனால் ஜெலன்ஸ்கியை வரவேற்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீடனுடைய மன்னருக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலேயே நடந்து வரக்கூடிய கேப்பில் ஒரு ஸ்பீச் உரையாடல் ஒன்று நடக்குது. அதில் கடுப்பான அவர் ஜெலன்ஸ்கி கிட்ட கை கொடுக்க மறுத்துட்டார் அப்படின்னு ஆர்டி இந்தியா செய்தியை வெளியிடுறாங்க. ஸோ மன்னருடைய கை கடிகாரத்தையே இவர் திருடிடுவார் அப்படிங்கிற பயத்தில் தான் ஜெலன்ஸ்கி கிட்ட அந்த மன்னர் கை கொடுக்கல அப்படின்னு ஆர்டி இந்தியா செய்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக ஆர்டி இந்தியாவிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ தான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரைட்டா?
வராரு பாருங்க. அதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. கை கொடுக்கறதுக்கு வரும்போது கை கொடுக்கல, அப்படியே நின்ட்டார். இவ்வளவு பெரிய அசிங்கத்தை யாருமே உலகத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. காசுக்காக என்னென்ன பிழைப்பெல்லாம் பிழைக்க வேண்டியது இருக்குப்பார் அப்படின்னு ஆர்ட் இந்தியா செய்திகள் வெளியிட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்வு நடந்து வேற ஒரு விஷுவலை நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போது இந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே 2 பேரும் கை கொடுத்துட்டு தான் போனாங்க, கை கொடுக்காமல் போகலை. விடுதலை படத்தில் வெற்றிமாறன் சைக்கிள் ஓட்டுறத காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் விஜய் சேதுபதி ஃபாலோ பண்ணியிருப்பார். அது மாதிரி இங்கே ஈரானில் ரொம்ப ஈரான் நாட்டினுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரக்கூடிய காட்சிகள் அரங்கேறிருக்கு. எந்த விதமான பாதுகாப்புமே இல்லை. அவங்க வாட்டுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக அவங்க வாட்டுக்கு வந்து அவங்களோட நாட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோ மக்கள் இறந்து போயிட்டாங்க. தொடர்ச்சியாக அங்கே நிலவக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரியாலுடைய மதிப்பு கம்மியாயிடுச்சு. எதை பற்றியுமே கவலை இல்லை. எதிரி அழிகிறானா இல்லையா, அதுதான் அவங்களுடைய இலக்கு. சைக்கிள் ஓட்டிட்டு ஜாலியாக அவங்க வாட்டுக்கு லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லா கப்பல்கிட்டையுமே நாங்கள் காசு வசூல் பண்ணுவோம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்துட்டு போகக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கையை ஈரான் வந்து தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தும். நாங்கள் தான் எங்களுடைய நாட்டுக்குள்ளே நாங்கள் தான் ஹீரோ அப்படிங்கிறாங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. பட் எல்லா கப்பல்கிட்ட இருந்துமே நாங்கள் சுங்க கட்டணம் வசூலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறையில் அந்த நாட்டினுடைய ஸ்பீக்கர் சொல்லுவாங்கள்ல, பேச்சாளர், அவர் இஸ்மாயில் பாகாய் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பற்றி முன்னுக்கு பின் முரணாக செய்திகள் வந்து யூரோப் சேனல் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த யுரேனியம் அப்படிங்கிறது எங்கள் நாட்டினுடைய மண்ணை போலவே அதுவும் புனிதமானது. எத்தகைய சூழலையும் அது வேறு நாட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஐடியா எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எப்பா, இவ்வளவு பெருசாவா அந்த யுரேனியத்தை மதிக்கிறீங்க? ஆனால் அது நியூக் டஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் ட்ரம்ப் வந்து பயன்படுத்துகிறாரு. அது நியூக் டஸ்ட் இல்லைப்பா, உன்னை தூங்க விடாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவிலான குப்பை தான். அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த குப்பைக்காக தானே நீ அலையிற அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து ரொம்ப சாதாரணமாக கேட்குறாரு. எல்லையை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கலாம்? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு டைஅப். நார்த் கொரியா என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்கே இராணுவ வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையில் 3000 வீரர்களை எல்லையில் நிலைநிறுத்துகிறாங்க. யாருடைய பாதுகாப்புக்கு? 2 நாட்டினுடைய பாதுகாப்புக்காக. இது தொடர்பாக ரஷ்யாவினுடைய எல்லையில் இந்த வீரர்கள் பணிபுரிவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய அதிகாரப்பூர்வ சட்ட தகவல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஒரே நேரத்தில் 10 இராணுவ விமானங்கள் மற்றும் 5 போர்க்கப்பல் வரைக்கும் நிலைநிறுத்தவும் அந்த இடத்துல அனுமதி கொடுக்கப்படுது எங்கே, ரஷ்யாவில். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை வந்து இந்தியா ஏற்படுத்தி அதன் மூலியமாக சில லாபங்களும் இந்தியாவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளும் அதிலிருந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த செய்தியை கொடுக்குற வரைக்கும், டீட்டெயில்டாக கொடுக்குற வரைக்கும் ரொம்ப காக்கணும். இது ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். எல்லா நாட்டுக்கும் என்ன போய்கிட்டு தான் இருக்குங்கிறதுக்கு சில உதாரணங்களும் நம்ம கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மத்திய கிழக்கு மோதலுக்கு பிறகு இலங்கையை வந்தடைந்த முதல் கச்சா எண்ணெய் கப்பல், சரியா, எவ்வளவு வந்து சேர்ந்துருக்குன்னு பார்ப்போம். 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை அது சுமந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தகவல். நாட்டுக்கு தடையற்ற எரிபொருள் விநியோகம் உறுதி செய்யப்படுவதாக CPSTL அப்படிங்கிற அந்த நிறுவனம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இலங்கையிலையும் பாகிஸ்தான்லையும் எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் செய்யப்படுது. இருக்கிற பிரச்சனையில் இல்லை நீ பண்ணக்கூடிய அட்டகாசத்தில் இது ஒன்றா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் வேற்றுலக பறக்கும் பொருட்கள் UFO பற்றிய சில கான்ஃபரன்ஸியான தியரிகள்லாம் ஏற்கனவே நிறையா பேசியிருப்பாங்க. ஸோ அந்த தியரிட்டிக்கலான விஷயங்களும் ப்ராக்டிக்கலான விஷயங்களையும் ஒன்று சேர்த்து இப்போது அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வருது. அதாவது என்னது, ஒன்றும் கிடையாதுங்க, ஏலியன்ஸ் வந்திருக்காங்களா இல்லையா, அமெரிக்காவில் தான் அதிகமான அளவில் ஏலியன்ஸ் பற்றிய தகவல்கள் பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஏலியன்ஸ் தொடர்பான விவரங்கள், UFO சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்போ அமெரிக்கா முழுவீச்சில் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான ஆவணத்தையும் நான் விரைவிலேயே வெளியிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதில் என்னென்ன மனுஷன் போய் சொல்ல போகிறாரோ தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவுக்கு எந்தெந்த நாடெல்லாம் பிடிக்கலையோ அந்தந்த நாட்டின் மீதுலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பொருளாதார தடைகளை விதிப்பாங்க. ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிச்சிருந்தாங்க, இப்போது அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதே மாதிரி ஈரான் பக்கமும் பொருளாதார தடை விதித்தாங்க.
போர் பண்ண உடனே இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே ஆகணும். அப்படி இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அந்த தடைகளை விலக்கிக்கிறார். எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய் சப்ளை பண்ணுங்க அப்படின்னு. இப்போது இந்த 2 நாடுகள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையும் அகன்று விட்டது. சரி, இந்த ரஷ்யா மேலே விதிச்சாங்கல்ல, அது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்தியாவுக்கும் அவங்க ரொம்ப பெரிய அளவில் சப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஒரு போரால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது 2 நாடுகளுக்கு, ஒன்று ரஷ்யாவுக்கு, இன்னொன்று ஈரானுக்கு. அமெரிக்காவுக்கு அது மூலிமா ஏதாவது லாபம் கிடச்சிச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். யாருமே ட்ரம்ப்புக்கிட்ட போய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூட முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாதது தான் இங்கே பிரச்சனையாகவே மாறி இருக்குது. இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ட்ரம்ப் ஃபேஸ் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான். இதுதான் இப்போ அமெரிக்காவில் நிலவக்கூடிய பெரிய ப்ராப்ளமாக மாறி போய் நிற்கிது. ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானுடைய மோதலில் பெட்ரோல் விலை அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய அளவில் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே இல்லை, நியூயார்க்கினுடைய மேயர் மம்தானி அவர்கள் இது தொடர்பாக சில பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தார். நியூயார்க் அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ எரிபொருளுடைய விலைங்கிறது ரொம்ப பெரிய அளவில் டபுள் மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சான் நியூயார்க்கில். அதனால் ஃப்ளைட்டு சேவை நிறுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஆர்டி இந்தியா அப்படிங்கிற சேனலில் வெளியாகிருக்கு. யார்? ஒன்றும் இல்லை, ரஷ்யாவினோட நியூஸ் சேனல் தான். அவங்க இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ நியூயார்க் டோட்டலாக ஃப்ளைட்டை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இப்போ பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் செய்தி. நம்ம நாட்டிலையாவது ஒரு மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மத்திய அரசு உதவி செய்வாங்க. பட் அமெரிக்காவில் ட்ரம்ப் நினச்சா மட்டும்தான் மற்ற மாகாணங்களுக்கு உதவியே செய்வார். நியூயார்க் அவருக்கு பிடிக்காது, நியூயார்க் மேயரையும் பிடிக்காது. அதனால் நியூயார்க் மக்கள் இப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் ஆர்டி நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. நான் போட்ட பாதையை தாண்டி நீ போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது தொடர்பாக அவங்க 3 நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. 1, வணிக கப்பல் மட்டும் போகலாம், இராணுவ கப்பல் போகக்கூடாது. இதுதான் அவங்க வச்சுருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுப்பாடு. அது மட்டும் இல்லை, எதிரி நாடுகளோடு அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகளோடு நட்புறவோடு இருக்காங்கல்ல, அவங்களும் எங்களுடைய இடத்த பயன்படுத்த முடியாது. கப்பல்கள் ஈரான் நிர்ணயித்த பாதையை மட்டும்தான் பின்பற்றணும், வேறு ஒரு ரூட் வழியாக நீங்கள் போகக்கூடாதுங்கிறது ஈரான் இப்போ போட்டிருக்கக்கூடிய கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த பாதையை நீ பயன்படுத்து. ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அமெரிக்கா செம்ம கடுப்பில் இருக்குது. பீஸ் டீல் ஓகே ஆகுமா ஆகாதா 2 நாட்களில் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு மண்டேலேருந்து இன்னும் பெரிய அளவில் சூடாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு பீஸ் டீலுக்கான வாய்ப்பு இவங்க வச்சுருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் அடிப்படையில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு துளி கூட கிடையாது. யாருக்காவது பெருத்த அளவிலான அடி வாங்கி அவங்க ஓகே சொல்லணும், அப்படின்னா தான் இது சுமூகமாக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம், இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை. சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்? கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.